அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய தேர்வுகள் சம்பந்தமாக அனைத்து அந்த நோட்ஸுகளையும் புக்குகளையும் நம்ம ஃப்ரீயாகவே அப்லோட் பண்ணுறோம். உங்கள் அனைவருக்குமே தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு ஒரு எக்ஸாம் நடக்குது, உங்கள் அனைவருக்குமே தெரியும் இல்லையா? இந்த ஃபீல்டு சர்வேயர் டாட்ஸ்மேன் எக்ஸாமுக்காக நம்ம லாஸ்ட் இயர் ஒரு கொஷின் பேங்க் போட்டிருந்தோம். அதை எல்லோரும் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. போன வருஷம் இந்த எக்ஸாம் வெளியாகும்போது நம்ம கொஸ்டின் பேங்க் போட்டிருந்தோம். அந்த கொஸ்டின் பேங்கை இப்போ நிறையா பேர் திரும்ப அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டுருந்தாங்க. சில பேர்கிட்ட இருக்குது, சில பேர் நம்ம ஃபோன் பண்ணி சார் திரும்ப அப்லோட் பண்ணுங்கன்னாங்க. நாளைக்கு தானே எக்ஸாம், இன்றைக்கி அப்லோட் பண்ணி என்ன செய்யப்பா அப்படின்னு. இல்லை சார் அது ஏற்கனவே இருக்குல்ல, நம்ம ஆன்லைன் தான் இருக்குது, ஃப்ரீயாக எடுத்துக்கங்க அப்படின்னா. இல்லை சார் நாங்கள் ஒரு லாஸ்ட்டில் ஒரு ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ நான் அவங்களுக்கு மட்டும் அந்த கொஸ்டின் பேங்க் அனுப்பிச்சி விட்டேன். ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணது தான், இது புதுசாக ஒன்றும் போடலை. ஏற்கனவே நான் அப்லோடு பண்ணது தான். இப்போ அவங்க நம்மகிட்ட திரும்ப ஒரு இந்த கொஸ்டின் பேங்க் அனுப்புனீங்கன்னா நாங்கள் படித்ததை செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னாங்க. ஸோ அதுக்காக அவங்களுக்கு அனுப்பும்போது இப்போ நம்ம மொத்தமாகவே நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் இப்போ திரும்ப. ஸோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் அப்லோடு பண்ணுறேன். இது வருமானு தெரியாது. நான் ப்ரிப்பேர் பண்ணது. இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணது அப்படின்னா, இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது இருக்குது இல்லையா, நம்மளுடைய ஃபீல்டு சர்வேயர் டாட்ஸ்மேன் ஐடி சிலபஸ் உள்ள புக் இருக்கு இல்லையா, அதில் உள்ள கொஸ்டின்ஸ் தான் இது. ஸோ இது எல்லா யூனிட்டுக்குமே இருக்கும். ஸோ 10 யூனிட்டுக்குமே இந்த இது இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க, இனிமேல் யாரும் படிக்க போகிறது இல்லையா, நாளைக்கு எக்ஸாம் இல்லைங்களா, இனிமேல் யாரும் படிக்க போகிறது இல்லை. அதனால் நீங்கள் விருப்பம் இருந்த ஃப்ரீயாக இருக்கும்போது இதை அப்படியே நீங்கள் எடுத்து அப்படியே நீங்கள் எல்லாம் இது ஆன்சர் கொடுத்துருப்பேன். ஸோ இது அவங்க ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஆன்சரை நீங்கள் தேடணும்னு அவசியம் இல்லை. இது எடுத்து அப்படியே ஒரு பார்வை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நமக்கு இதுலேருந்து நமக்கு ஒன்று வந்தாலும் நமக்கு பெஸ்ட்டு தான். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது எடுத்து பாருங்கள். நாளைக்கு நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது, இல்லை இப்போ நைட் தூங்குவீங்க இல்லையா, அப்போ கூட ஒரு பார்வை அப்படியே பார்த்து தூங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா யூனிட்டுக்குமே இருக்குது, 10 யூனிட்டுக்குமே இருக்குது. அது சர்வே இருக்குது, டாட்ஸ்மேன் கலந்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் இது படிக்கிறதுக்கு கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு ரெஃபர் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஏற்கனவே இது ஏன் சார் இப்போ போடுறீங்க, முதல்ல போட்டலாம்னா நான் போட்டது தான் இது. ஸோ எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு தான் நான் போடாமல் இருந்தேன். ஏற்கனவே போட்டோம்ல, ஸோ நம்ம ஏன் போட்டதே அப்லோட் பண்ணணும் அப்படின்னு தான். ஆனால் இப்போ இவங்க நம்மளுடைய பசங்கள்லாம் கேட்குறாங்க, சார் போடுங்கன்னு. நான் அவங்களுக்காக மட்டும் நான் அனுப்பிச்சி விட்டேன் வாட்ஸ்அப்பில். ஸோ அப்புறம் தான் அந்த ஐடியா வந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் இந்த கொஸ்டின் பேங்குடைய பிடிஎஃப் நான் லிங்கில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க எடுத்து அப்படியே ஒரு ரெஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு ஐடியா இருக்கும். லாஸ்ட் டைம் நம்ம இந்த கொஸ்டின் பேங்க் நம்ம அப்லோடு பண்ணியிருந்தோம். ஸோ அதில் சில கொஸ்டின் அதிகமாக இது வந்துச்சுன்னு சொன்னாங்க நமக்கு. ஸோ அது இப்போ நம்ம அப்லோடு பண்ணியிருக்கோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க எடுத்து அதை பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க நாளைக்கு இந்த எக்ஸாம் யாரெல்லாம் எழுத போகிறாங்களோ அவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்தம் 87 பக்கம் இருக்குது. 87 பக்கமும் நீங்கள் படிக்க முடியாது இல்லையா? ஸோ ஜஸ்ட்டு நாப்பெல்லாம் நீங்கள் ஒரு ரெஃபர் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஒரு ரெஃபர் பண்ணிக்கிடலாம். எல்லா யூனிட்டுக்குமே இருக்குது இது. ஸோ பொறுமையாக பாருங்கள். எந்த டவுட்னாலும் கேளுங்க. தேங்க்யூ.